பேக் சைடு பாக்கெழுத்து வச்சு எப்படி ஒரு ஃபுல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து கை கட் பண்ணிக்கணும். கைக்கு வந்து எப்போவுமே 4ஆக தான் மடித்து போட்டுக்கணும். இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. கைக்கு இப்படி கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் உள்ள கை எடுத்து கரெக்டாக கீழே போட்டுக்க அந்த கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் ஜாயின்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தூக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஆம்கோல் ஜாயின்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தூக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இது ஒரு ரவுண்ட் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் பண்ண இடத்துலலாம் கொடுத்துட்டு கிளாத் அப்படி 2ஆக விரிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு மட்டும் இறக்கி கட் பண்ணுறது தனியாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. கீழே அப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை 2ஆக போடுங்க. கரைப்பக்கம் ப்ளவுஸோட கரைப்பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இது 2ஆக மடித்து போட்டுட்டு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸை கரெக்டாக அப்படி 4ஆக மடித்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த கழுத்து வந்து வெளியில் இருந்ததுன்னா முன் கழுத்து அதோடைய உள்ள தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டு இந்த மாதிரி இந்த கழுத்து இருக்கிறதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷோல்டர் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கழுத்தை இப்படி இழுத்து விட்டு தான் மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு நம்மளை பார்த்து இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது கழுத்து அகண்டு தான் இருக்கும். நம்ம அதே மாதிரி ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கழுத்து லூஸ் கொடுக்கும். அதனால கொஞ்சம் இந்த சைடு உள்ள வாங்கி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் கை ஜாயின்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கையை இது ஒரு விரல் வச்சுட்டு இப்படி தூக்கிக்கோங்க. அப்படி ஒரு 1/2 இன்ச்சு கை ஜாயிண்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு கை வச்சு தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே ஆம்கோல் ஜாயிண்ட் கை ஜாயின்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நேராக அப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்படி ஆம்கோல் ரவுண்ட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மேலே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம கழுத்துக்கு இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு உள் பக்கமாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கழுத்து வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது சொல்லிட்டு டேப் வச்சு பாருங்கள். 2.25 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம கீழே வந்து ஒரு 2.25 இன்ச்சு கழுத்துக்கு வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணியே வச்சுக்கலாம். அப்போ தான் கழுத்து கொஞ்சம் போடும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே கோடு மேலே ஸ்கேல் வச்சுட்டு கீழே நம்ம பண்ண மார்க்லேருந்து கிராஸ் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சுது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கட் பண்ணதுக்கப்புறம் பாக்கழுத்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரும். நம்ம போடும்போது நமக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம மேலே இருக்க அளவே கீழே வச்சிட்டோம்னா கழுத்து கீழே வந்து அகண்ட மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் கீழே பாக்கழுத்துக்கு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு கட்டிங்.
இப்படி கிராஸ் கட்டிங்னா இப்படி கிளாத்தை கிராஸாக போட்டுக்கோங்க அளவு ப்ளவுஸை. நீங்கள் பேக் சைடு கட் பண்ணதை வச்சும் கட்டிங் போட்டுக்கலாம், இல்லை டைரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சும் பேக் சைடு கட்டிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கழுத்து எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக அப்படி வச்சுக்கோங்க. கழுத்து இருக்கிற இடத்துல கழுத்து கரெக்டாக அப்படி வரைஞ்சிக்கோங்க. இந்த கழுத்து வரைஞ்சதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டு நேராக லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டன் பட்டி வச்சு தைக்கிற போது ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவைப்படும், அதனால் அரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும். பட்டி ஜாயிண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே இறக்கி இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் நேருக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்குள் கை ஜாயிண்ட்லேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படியே வச்சுட்டு இந்த கையோட சென்டர் பக்கத்தில் ஆம்குள் ரவுண்டு சென்டரில் ஒரு அரை இன்ச்சு மேலே தூக்கி விரல் வச்சுக்கோங்க. இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கை ஜாயிண்டில் இதே மாதிரி ஒரு அரை இன்ச்சு மேலே விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ஆம்குள் ஜாயிண்ட் இந்த சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளாத்தை வீல தைச்சி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டு தான் நமக்கு கரெக்டான அளவு. முன் சைடு மட்டும் நம்ம இருக்கிற அளவை விட ஒரு அரை இன்ச்சு அதிகமாக விடணும். அந்த அரை இன்ச்சு எதுக்குங்கிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது அரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு தையலுக்காக விட்டு நேராக அப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு இந்த பட்டி ஜாயிண்ட்லேருந்து திரும்ப ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. பட்டி ஜாயிண்ட் இதில் இருக்குது, தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை எடுத்துக்கலாம். இப்போது கழுத்து ரவுண்டு வந்து கரெக்டான அளவு போட்டோம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு உள் பக்கமாக இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் கரெக்டான அளவு போட்டிருந்தோம், ஒரு அரை இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக கரெக்டான அளவு போட்டுக்கலாம். இன்னொன்று மேலே ஒரு லைனு ஆம்குள் ரவுண்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட முன்பக்கம் உயரம் வந்து ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து அதோட எண்டில் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க, கீழே பிடிக்காதீங்க, இந்த எண்டில் பிடிங்க. கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது ப்ளவுஸுக்கு ரொம்ப இழுக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் நம்ம முன் இறக்கம் வந்து அளக்கணும். இப்போ இந்த அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கிற இடத்துல நம்ம ஷோல்டர் தையலை கரெக்டாக அந்த தையல்லே வைங்க. வச்சுட்டு இந்த டாட் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் டாட் முடிகிற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டாட் முடிஞ்சிருக்க வச்சுட்டு இப்போ இதை மட்டும் பிடிச்சி கரெக்டாக இதோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ப்ளவுஸோட முன்பக்கம் உயரம். இந்த முன்பக்கம் உயரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாக குறைவாக ஆகிட்டுனா நமக்கு ஃப்ரண்ட் சைடு ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதனால் முன்பக்கம் உயரம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வைங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு டாட் வந்து அளவு பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 4.5 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு 1.25 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கெலாம் இது ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம முன்பக்கம் இருந்த அளவை விட இந்த சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு அதிகமாக வச்சுருந்தோம். அது எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சாச்சு. ரெண்டாவது டாட் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து வைக்கணும். இந்த மார்க்கிங் பண்ணுறது கரெக்டாக வைங்க. வச்சு ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.5 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு லென்த்து கொடுங்க. இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு கொடுங்க. 3வது டாட்டு ஆம்குள் கிட்ட வரும். அதுக்கு இங்கேருந்து ஒரு 5.5 இன்ச்சு எடுங்க. அப்படி 5.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு பிடிங்க. இப்போது இதில் இருக்க அரை இன்ச்சு இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கும்போது நமக்கு அரை இன்ச்சு போயிடும். அதனால தான் நமக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அரை இன்ச்சு விடாமல் கட் பண்ணோன்னா நமக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து முன் சைடு ரொம்ப குறுகலாயிரும், நமக்கு பட்டன் போட கஷ்டமாக இருக்கும், கப் ஷேப்லாம் கரெக்டாக வராது. அதனால் அந்த அரை இன்ச்சு மட்டும் நம்ம கரெக்டாக விட்டுருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு டிசை கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸுக்கு
பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணும்போது 2 கிளாத் எடுத்துக்கோங்க. நமக்கு 2 சைடு பட்டிக்கும் 2 கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டியோட நீளம் பார்த்துக்கோங்க. நீளம் பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. நமக்கு இது ஊக்கு பட்டி வைக்கும்போது உள்ள மடிச்சு வைக்க போயிடும். நமக்கு இதுதான் பட்டியோட நீளம். நம்ம வந்து கிளாத்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சு உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக விட்டு தான் கட் பண்ணியிருந்தோம். அப்போ பட்டியை நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. நம்ம அரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது பட்டி மடிச்சு வைக்கும்போது அதே 1/2 இன்ச்சு தான் நம்ம மடிச்சு வைக்கணும். நீங்கள் வந்து கூட எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத் விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மடிச்சு வச்சுருங்க. நீங்கள் நிறைய விட்டுட்டு நீங்கள் கம்மியாக மடிச்சு வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வந்துடும். அதனால் இந்த பட்டி ஜாயின் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டன் பட்டி பக்கம் பாருங்கள் 3.25 இன்ச்சு இருக்குது. நம்ம அதே 3.25 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 3.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டு பிடிச்சிருக்க இடத்துல தான் வைக்கணும். அது வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த 2.25 இன்ச்சு வந்து நம்ம 2.25 நம்ம இந்த கிராஸை வச்சு பார்க்கணும். மேலேருந்து அந்த ஃபஸ்ட்டு டாட் எத்தனை இன்ச்சில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 இன்ச்சில் வந்திருக்கு. அப்போ நம்மளும் இதே 3 இன்ச்சு இதில் வைக்கணும். அப்போ 3 இன்ச்சு இதில் வருது. இந்த 3 இன்ச்சில் தான் நம்ம வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறோம். ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 3.25 இன்ச்சு வைக்கிறோம். அப்புறம் லாஸ்ட்டு சைடில் வர பட்டி இதில் 2.25 இன்ச்சு இருக்குது. அப்போ ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 3 இன்ச்சாக வைக்கணும். நமக்கு இதுதான் லாஸ்ட்டு. அப்போ இந்த இடத்துல 3 இன்ச்சு, இதே 3 இன்ச்சு நம்ம கடைசி வரைக்கும் எடுத்து வந்துடணும். இப்போ இதுக்கெலாம் இப்படி ஒரு லைன் போட்டுக்கணும் கரெக்டாக. ஓகே, பட்டி கட் பண்ணியாச்சு. இனி ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி துணி கிடைக்கும் சைடில். அதை நீங்கள் இப்படி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது கிராஸ் வந்து நேராக போடும்போது இது வந்து நேர் பீஸ். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து இழுக்காது, இப்படியே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து ப்ளவுஸுக்கு நெக்குக்கு போட்டாச்சு நெக்கு சேஃப் கரெக்டாக வராது. நம்ம வந்து கிராஸ் பீஸ் அப்படி கட் பண்ணிக்கணும். நீங்கள் ரவுண்ட் நெக்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது பார்க்கலுக்கு அப்படின்றனால எனக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை. அதனால் நெக் பீஸ் கட் பண்ணி காட்டுறதில்ல. நான் வந்து எனக்கு நேர் பீஸ் தான் நான் இந்த மாதிரியே கட் பண்ணிக்குவேன். ரவுண்ட் நெக்காக இருந்தால் நீங்கள் நேர் பீஸ் போடவே கூடாது. போட்டிங்கன்னா கழுத்து ஷேப்பு கரெக்டாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாக்கழுத்து வச்சு ஒரு ஃபுல் ப்ளவுஸுமே எப்படி ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.